திருக்குறளில் அதிகாரம் 39 இறைமாட்சி அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. காட்சி கிளியான் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீ கூறும் மன்னன் நிலம். இந்த குறளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, காட்சிக்கு எளியவனாகவும் நீதி கேட்டு வரக்கூடிய மக்களுக்கு எளியவனாகவும் காட்சிக்கு எளியவன் உடனே பார்க்குற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி இருப்பவன் அவன் தான் நல்ல அரசன் அப்படின்றாங்க. நீதி கேட்டு வரும் மக்களை இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு அலகழிக்காமல் அன்னைக்கே பார்த்து காட்சிக்கு எளியவனாக இருக்கக்கூடிய மன்னன், காட்சிக்கு எளியவனாகவும் கடுஞ்சொல் பேசாதவனாகவும். கடுஞ்சொல்னால் எரிஞ்சு உழறாமல் டிராஃபிக்கை நிறுத்தி வச்சுட்டு நான் தலைமை செயலம் போகிற வரலையும் எல்லாம் வெயிலில் சாவுங்கடா அப்படின்னு சொல்லாமல் காட்சிக்கு எளியவனாகவும் கடும் சொல் பேசாதவனாகவும் இருக்கும் மன்னனை மக்கள் புகழ்வார்கள். அவனுடைய புகழ் உலகமெங்கும் வியாபித்து நிற்கும், எப்பயுமே அந்த புகழ் நிலைச்சி நிற்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று 4 வருடங்கள் ஆகின்றது. அவர் ரொம்ப அற்புதமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கிறாரு. அதுதான் இந்த எபிசோடில் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு 4 வருடங்கள் நிறைவடைந்து 5வது வருடத்தில் அடியெடுத்து வைக்கிறார். அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்தது சாதாரணமான நேரத்தில் அவர் ஆட்சி பொறுப்புக்கு வரல. காரணம் என்னென்னா, கொரோனாவுடைய தாக்கம் பெருசாக இருந்துச்சு. இங்கே இருக்கிற ஆக்சிஜன் சிலிண்டர்கள்லாம் ஆந்திராவுக்கு போகிற மாதிரியான விஷயத்தை தான் டயர் நக்கி குரூப் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் பொறுப்பேற்றார் நமது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதாவது ஜாதகமே சரி கிடையாது, அவர் ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, அதை தான் ஜாதகம் சொல்லுதுன்னு ஆண்டாண்டு காலமாக நம்ப வச்ச என்ன சொல்கிறது கும்பலுக்கே ஊமக்குத்து குத்துனவர் தான் நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு நிமிர்ந்து பார்த்தபோது தமிழகமும் நிமிர்ந்தது. அப்படிதான் உண்மை சொல்லணும். ஏன்னா ஒன்றிய அரசுக்கிட்ட தான் ஏகப்பட்ட பவர் இருக்குது. அப்படியே நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணுன்னாலும் கவர்னரை வச்சு நம்மளுடைய பவர்கள்லாம் குறைக்கிறதுக்கான எல்லா வேலைகளுமே ஒன்றிய அரசு பண்ணிகிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் நீங்கள் ஊசி கொடுங்க, இல்லை நாங்கள் இங்கே தனியாக ஆட்களை நிறுவி ஊசியை நாங்கள் செய்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறோன்ற மாதிரி போக ஆரம்பிச்சிட்டார் அவர். அரசு மருத்துவமனைகள்லேருந்து ப்ரைவேட் மருத்துவமனைகள்லேருந்து எல்லா இடத்துலையும் ஆம்புலன்ஸாக இருந்ததை சரிபாதியாக குறைச்சி உடனுக்குடனான நடவடிக்கைகள் எடுத்து கொரோனா காலத்தில் எல்லாரும் வீட்டில் முடங்கி இருக்கும்போது, எல்லா அரசியல்வாதியும் வீட்டில் முடங்கி இருக்கும்போது மருத்துவமனைக்கு கவச உடைகளை அணிஞ்சிக்கிட்டு போய் மருத்துவர்களையும் சந்தித்து நோயாளிகளையும் சந்திச்சுட்டு வந்த ஒரே முதல்வர் அவர் தான். கடவுள் மேலே நம்பிக்கிறவன் எவனுமே போகல, செத்து போடுவோம் அப்படின்ட்டு. ஆனால் நமது முதல்வர் அப்படி போனார். இப்போ விஷயம் அது கிடையாது. அதாவது இப்போ விஷயம் அந்த பழைய கதைலாம் உங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ, ஆனால் நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா மறந்துடுவானுங்க. அதனால தான் நம்ம திரும்ப சொல்கிறோம். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, கவர்னர் ஒருத்தவங்க வச்சுட்டு ஆட்டம் ஓட்டம் காமிச்சிருந்தானுங்கள்ல, கவர்னருக்கு ஒன்றுமே மரியாதை இல்லை அப்படின்றது தான் ஸ்டாலின் அவர்கள் இந்த 4 ஆண்டுகளில் ஆட்சி பொறுப்புக்கு எப்போ பார்த்தாலும் குடைச்சல் கொடுத்துருந்த கவர்னர்ன்ற போஸ்ட்டுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்றத்தின் மூலமாகவே தீர்ப்பை வாங்கி கவர்னர் கையெழுத்து இல்லாமலே மசோதாக்களை நிறைவேற்றின ஒரே முதல்வர் அவர் தான். அது மட்டுமல்ல, நம்ம நாட்டினுடைய உயர்ந்த பதவி ஜனாதிபதி பதவி. ஜனாதிபதிக்கே 3 மாதம் தான் கெடு. எதுவாக இருந்தாலும் நீங்கள் 3 மாதத்தில் முடிவு எடுக்கணும். அந்த மாதிரி கெடுவை நிர்ணயிக்க வைத்த மாநில சுயாட்சியினுடைய உரிமைகளை விட்டுத்தராத ஒரு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். சரி, இப்போ விஷயத்துக்கு வரேன். காட்சிக்கு எளியான், நீங்கள் அவர் ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா இங்கே முதல்வர் பதவின்னா எப்படி அவங்க தலைமை செயலகத்துக்கு போனால் எத்தனை பேர் ரோட்லேயே நின்றுட்டு இருந்தால், ஆம்புலன்ஸ்லேருந்து எத்தனை பேர் உயிரை விட்டான், எல்லா கதையும் நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது முதல்வராக வராரு. இப்போ ரீசெண்டாக அவர் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு பொண்ணு நீயா நான் அவளை சொல்லிச்சு, காலனின்னு சொல்லி எங்களை ஒதுக்கி வைக்கிறாங்கன்ட்டு சட்டசபையில் உடனே தீர்மானம் போகுது. இனி காலனி என்ற சொல் பயன்படுத்துவது இல்லை, ஒரே ஊரில் காலனின்ற ஒரு சொல் பயன்படுத்துவது இல்லை அப்படின்னு ஒரு அதிகாரப்பூர்வமான அறிக்கையை விடுறாரு. அதாவது முதல் நாள் இங்கே நடக்குது, அங்கே மறுநாள் அறிக்கை.
எல்லாவற்றையும் விட நண்பர்களே, காட்சிக்கு எளியா என்பதற்கு உதாரணத்துக்கு தான் இந்த வீடியோவே எட்டு வந்தேன். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பழசு சொல்லிட்டு வரணும், ஏன்னா ஒரு 4 வருஷம் ஆகிப்போச்சு. இடி ரைடுக்கு பயந்துட்டு கட்சி ஆரம்பித்தவங்கலாம் வந்து நம்மளை வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க, அரசியல் அரிச்சுவிடே தெரியாதவனுங்க. ஆனால் இவர் வந்து மிசா காலத்திலேருந்து அரசியல் அரிச்சுவடியிலேருந்து படிச்சுட்டு வந்தவர் அவர் ஆக்சுவலி. அதனால தான் பாணின் சுழற்சி போனாவே பிறந்தா கூட கலைஞர் வந்து அவர் வந்து அப்படி வளர்க்கலை. எளிமையின் சிகரமாக தான் கலைஞர் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து வளர்த்தார். அதனால தான் அவர் வந்து பிறர் படும் துயரங்களை தன் துயரங்களை மாதிரி பார்த்து அதில் இருக்கிற விஷயங்களுக்கு உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒன்றும் இல்லை, இன்னைக்கு +2 ரிசல்ட்டு தமிழகமுங்க வருது. அதில் தனியார் பள்ளி மாணவர்களை விட அரசு பள்ளி மாணவர்கள் அதிக சாதனை பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அதில் என்னென்னா, ஒரு பையன் கீர்த்தி வர்மான்னு ஒரு பையன், அவன் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த பையன். 2 கைகளுமே இல்லை அந்த பையனுக்கு. ஒரு மாற்றுத்திறனாளி பையன். அந்த பையன் வந்து 471 மார்க் எடுத்திருக்கான். அந்த 471 மார்க் எடுத்த அந்த புள்ள வந்து பேட்டியில் சொல்லுது, நான் வந்து பிஇலாம் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு கை இல்லை, எனக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை கவர்மெண்ட் பண்ணிச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த பையன் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறான். கோரிக்கையை பார்த்த அடுத்த நொடி முதல்வர் வந்து அதே விஷயத்தில் போய் பதில் சொல்கிறாரு. கவலைப்பட வேண்டாம் தம்பி, சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கிட்ட சொல்லி உனக்கான மாற்று உறுப்பு அறுவை சிகிச்சைக்கான ஏற்பாடுகளை செய்கிறேன்னு சொல்கிற ஒரு முதல்வரை தான் நம்ம பெற்றிருக்கோம். நண்பர்களே, யோசித்து பாருங்கள், ஸ்கூலுக்காக மட்டும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், ஏகப்பட்ட விஷயங்கள். அது இல்லாமல் வந்து லைப்ரரிஸ், படிப்பு படிச்சுட்டு ஓடு, படிச்சுட்டு முன்னேறுன்னு சொல்கிற முதல்வர் நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? சுதந்திரம் பெற்று 73 ஆண்டுகளில் உத்தரப்பிரதேசத்தில் 10ஆம் வகுப்பை இப்போ தான் ஒரு மாணவன் வந்து பாஸ் செய்கிறான்னா, அப்போ யோசிச்சு பாருங்கள், கல்வியில் எந்த அளவுக்கு அவனுக்கு பின்தங்கி இருக்கிறானுங்க. நம்மளை வந்து மும்மொழி கொள்கை கற்றுக்கிற மயிருன்னு நம்மளை சொல்லிட்டு இருக்கானுங்க. 73 ஆண்டுகளில் இப்போ தான் ஒருத்தன் வந்து 10வது படிக்கிறான், 10வது படித்து பாஸ் பண்ணுறான்ட்டு விழா எடுக்கிறானுங்க. இங்கே நம்ம பிள்ளைங்க வந்து படிச்சுட்டு அங்கங்கே வேலைக்கு போய் அடுத்தடுத்த செட்டில்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்கு. அங்கேருந்து அவன் வந்து வண்டி பிடிச்சி இங்கே வந்து வேலை செய்கிறதுக்கு வந்துட்டு இருக்கான். எது சரியான மாடல்? எது திராவிட மாடல்? குஜராத் மாடல்னு வந்து பொய் புழுவி இருக்கிறவனெல்லாம் காசை கொடுத்து எழுத வச்சு ஒன்றுமில்லாத 2G ஊழலை எடுத்து வந்து ஊழல் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி அதை நிரூபித்து வெளியே வந்து எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ போராட்டங்கள், அதையெல்லாம் மீறி இன்னைக்கு வந்து ஸ்டாலின் நாடு அப்படின்ற அளவுக்கு வந்து அதை மாற்றிருக்காரு. தமிழ்நாட்டே ஸ்டாலின் நாடுன்ற அளவுக்கு மாற்றிருக்காரு. நண்பர்களே, அதாவது டக்குன்னு ஒரு விஷயம் என்ன பண்ணுவோன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்மளே சமைக்கலைன்னு வச்சுக்காங்களேன், நமக்கு சமைக்கிறத விட இன்னொருத்தன் வந்து சமைக்கிறான் அப்படின் போது நம்மளுக்கு ஒன்றுமே அதை பற்றி ஒன்றும் அறிவே இல்லைன்னு போது டக்குன்னு அதில் ஏதாவது ஒரு நொட்டை கண்டுபிடிச்சிடுவோம். என்ன மிஞ்சி போனால் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டேன், கொஞ்சம் மல்லித்தூள் அதிகமாக போயிட்டான் அப்படின்ற மாதிரி அதை ஜஸ்ட் லைக் தட்டாக கடந்து போவோம். ஆனால் அவனை வைக்கவே தெரியாது, மயிறு ரசம் வைக்கவே தெரியாது. நல்லா கேட்டுக்கங்க, இதை எப்படி தெரியுமா சொல்லுவானுங்க, அவர் வீட்டு காசை கொடுக்குறாரு, மக்கள் வரி பணத்தில் தான் சரி, மக்கள் வரி பணத்தை செய்ய சொல்லிட்டா மயிரை வேற எவனா செய்ய சொல்லு, இது மாதிரி செஞ்சுருக்கானுங்களா இது மாதிரி? அதுதானே கேள்வி. ஆனால் இதை மடைமாற்றுவதற்காக இந்த மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறாங்க. ஆனால் மக்கள் வந்து இதை உணர வேண்டும். காட்சிக்கு எளியவனாகவும் ஏழை மக்களுடைய துயர் துடைப்பவராகவும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். 4 ஆண்டு காலம் முடிச்சு 5 ஆண்டு காலத்துக்கு வந்திருக்கார். நண்பர்களே, இதை உடைக்கிறதுக்காக பல வருடங்களாக பல மாமாங்கமாக வந்து போராடிட்டு இருக்காங்க. ஆனால் திமுக வந்து அழிக்க நினைச்சவங்க அழிஞ்சு போயிருக்கான். அவங்க பக்கம் குறைகள் இல்லையா? குறைகள் நிறையவே இருக்குது. 5 பேர் கொண்ட குடும்பத்திலே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது இத்தனை கோடி மக்களை வச்சுக்கிட்டு ஆட்சி செய்கிற முதல்வர், அவருடைய கட்சி இத்தனை ஆண்டு காலம் பரபரப்பாக வரும்போது அதில் குற்றம் குறைகள் இல்லாமல் இருக்குமா? இருக்கும். ஆனால் அதை விடுத்து ரேஷியோ பார்க்கணும். தமிழகம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏங்க 10வது இப்போ தான் சுதந்திரத்துக்கு அப்புறம் 73 வருஷம் கழிச்சு இப்போ தான் ஒருத்தன் வந்து 10வதே படித்து பாஸ் பண்ணியிருக்கான் ஒரு கிராமத்தில்னா நம்ம அந்த லெவலில் இருக்கோம். அப்போ இந்த கட்டுமானத்தை அப்படியே எடுத்துகிட்டு வந்ததுலாம் யார்? நீதி கட்சியிலேருந்து திமுகவிலேருந்து எல்லாருமே அதுக்கான பொறுப்புகள் இருக்காங்க.
நிச்சயமாக ஜெயலலிதாவிலிருந்து எம்ஜிஆர்லேருந்து நிறைய பேருக்கு அந்த பங்களிப்பு இருக்குது, மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நம் உரிமைகளை எழுதி கொடுத்து காலில் உழுந்து கிடந்த ஒரு கூட்டம், பதவி சுகத்தில் இருந்த ஒரு கூட்டத்தை அடித்து துவம்சம் பண்ணிட்டு வந்து இவ்வளவு விஷயங்களை ஒரு முதல்வர் செஞ்சிட்டு இருக்கிறாரு. நிச்சயமாக கீர்த்தி வர்மாவுடைய கைகள் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மூலமாக அந்த பிள்ளைக்கு எதிர்காலம் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த கையை வச்சுக்கிட்டு அந்த விஷயங்களை எவ்வளோ எல்லல்கள், எவ்வளோ ஏச்சுக்கள், பேச்சுக்கள், அவமானங்கள் அந்த பையன் கடந்து வந்திருப்பான். யோசிச்சு பாருங்க மக்களே. ஒரு முதல்வர் டக்குன்னு படிக்கிற பிள்ளடா, எல்லா பிள்ளைங்களுக்குமே அந்த மாதிரி தான் செய்கிறார். ஆனால் இப்படி ஒரு சூழல் இருக்கிற ஒரு புள்ள கலங்கக்கூடாது, மேலே வரணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் நல்ல முதல்வர். அதுதான் நம்ம கலைஞரின் மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். ஸோ இருக்கிற உண்மைகளை புரிஞ்சுக்குவோம், அவங்க பக்கம் நிற்போம். கொரோனாவில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஆட்சி பொறுப்புக்கு வந்து தான் அவர் என்னெல்லாம் பண்ணாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனிவே, எப்பயுமே காஞ்ச மரம் தான் கல்லடி போடுன்ற மாதிரி சங்கிங்க போட்டு காலி பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. ஆனால் நாம் உண்மையின் பக்கம்னா உண்மையாக நீங்கள் உணர்ந்து பக்கம் நின்னால் போதும், பொய்யெல்லாம் கிடையாது, ஆதாரங்களோடு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதற்கு முன்பாக இப்படியெல்லாம் முதல்வர் இருந்திருக்காங்க. நம்மளுக்கு ஹெலிகாப்டர்லேயே போனவங்கள பார்த்துருக்கோம், ரோட்டில் நிற்க வச்சுட்டு போனவங்களாம் பார்த்துருக்கோம். அதனால் நல்லது செய்கிறவங்களுடைய பக்கம் நம்ம நிற்போம், நம்ம உரிமைகளை விட்டு கொடுக்காத முதல்வரின் பக்கம் நாம் நிற்போம் என்று சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லை, கீர்த்தி வர்மாவனுடைய எதிர்கால சிறக்க எல்லாம் வல்ல இயற்கை துணை இருக்கட்டும். நம்ம கதைப்போம் வாய் நேயர்கள் சார்பாகவும் அவருடைய எதிர்கால சிறக்கிறதுக்கான வாழ்த்துக்களை தயவுசெய்து கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ வேற என்ன உங்கள் கருத்துக்களை பெருண்டங்களை தெரியப்படுத்துங்க. மீன் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.